ஹலோ நண்பர்களே, உமா யோகா அண்ட் ஹெல்த் ஃபுட் சேனல் உங்களை அன்போடு ஒரு அருமையான டிஷ் பார்க்கலாமா? அதாவது எளிமையான ஒரு சத்தான ஒரு ஃப்ரூட்ஸோட பிக்கல், அதாவது ஊறுகாய். இது பார்த்திங்க அப்படின்னா ராயல் கேலா, அதாவது ஆப்பிள் துண்டுகள் ஒரு ஊறுகாய் போட்டு, இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் போட்டு நம்ம தயிர் சாதத்துக்கு கடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அந்த ஆப்பிள் துண்டுகளை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கின்னு அந்த கிணத்துல எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் மேலே மூடியோடு இருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா பவுட்ரு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு நம்ம கொஞ்சம் தேவையானது கொட்டிக்கினா குக்கிங் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ஆப்பிள் துண்டுகளை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். மீதி இருக்கிற மசாலா பவுடரு மேலே கொட்டிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போது மேலே பவுலில் மூடி போட்டு மூடிட்டு இப்படி ஷேக் பண்ணலாம் நல்லா. இப்போ திறந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். இது நம்ம அப்படியும் சாப்பிட்லாம். இனிப்பு, புளிப்பு, லேசான புளிப்பு இருக்கும். இப்போ வர பழங்களில் லேசாக புளிப்பு இருக்குது ஆப்பிளில். ரொம்ப நல்லா இருக்குது. மிளகுத்தூளோட, பெருங்காயத்தூளோட, சால்ட்டோட ஒரு தயிர் சாதத்துக்கு அருமையான இன்ஸ்டண்ட்டான ஃப்ரூட்ஸ் பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஆப்பிள் பழ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை தொட்டுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு முறை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா பவுடர்னால் குழம்பு மிளகாய் தூள் தான், மிளகுத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். தாளிக்கவே கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.